நான் ஜப்பானில் வந்த உடனே என்னுடைய ஆசிரியர் ஒரு அழகான கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போனார். இந்த கிராமம் பேர் தான் ஷிரக்காவா கோ. ஒரு 250 300 வருடங்களாக விவசாயிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த கிராமம் இன்றைக்கும் கூட அந்த பழமையை மாறாமல் அந்த 250 300 வருடங்களாக இருக்கிற அந்த வீடுகளில் இன்றைக்கும் விவசாயிகள் வாழ்கிறாங்க, இன்றைக்கும் விவசாயம் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப அருமையான இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கஷோ சுக்குரி ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட அமைப்பு இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு 60 டிகிரினால் இந்த கூரை வேயப்பட்ட வீடாக இருக்குது. இது அதிகமான பனிப்பொழிவுலையும் இந்த வீடு தாங்குகிற மாதிரி இந்த இடத்த கட்டியிருக்காங்க. இந்த வீடு தான் இதோடைய ரொம்ப பிரபலம். நான் இப்போ நிற்கிறத 2வது மாடி. அப்போ இந்த வீடு ஏதோ ஒரு தளம் இல்லை, 2 தளம் உள்ள ஒரு வீட்டில் தான் இப்பயும் அந்த மனிதர்கள் வாழ்கிறாங்க. இந்த வீட்டோட சுற்றி இப்படியே நடந்து வந்தீங்கன்னா இந்த கிராமத்தில் சின்ன ஒரு தண்ணி இருந்துச்சுன்னா கூட அதில் மீன்கள் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் ஜப்பானோட வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் மீன்கள் இருக்கும். ஆனால் தண்ணி என்னடா கொஞ்சம் கலங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிராமத்தில் அப்படியே கொஞ்சமாக அப்படியே நடந்து போனால் அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே ஒரு தெளிவான ஒரு நீர் அந்த ரோட்டு பக்கத்துலேயே அப்படி போகுது. அதில் வந்து ரொம்ப பெரிய பெரிய மீன்கள் அப்படியே நடக்குது. அப்படியே நம்ம வாக்கிங் போகிற மாதிரியே இருக்குது, நம்ம கூடிய அது வாக்கிங் வர மாதிரியே இருக்குது. ரோட்டுக்கிட்டேயே எந்த வித அசுத்தமும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்குது. டூரிஸ்ட் நிரம்பி இருந்தாலும் கூட அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்னென்னா ஒரு தண்ணி பக்கத்துலேயே ஒரு நெல்வேலி, அந்த விவசாய பூமி, அப்படியே ஒரு ரோடு, அப்படியே அந்த ஒரு குடிசை மாறாத அந்த வீடு, எந்தவித மாற்றமே இல்லாமல் இவர் தான் என்னோடய ஆசிரியர், எந்தவித மாற்றமே இல்லாமல் கான்கிரீட் வீடுகள் எல்லாமே. ஸோ இந்த மலைகள்லேருந்து தான் தண்ணி வருது. இந்த தண்ணியில் தான் இந்த இயற்கையாக தான் இந்த விவசாயம் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் விவசாயம் பண்ணுறாங்க. ஏன்னா ஜப்பானில் அதிகமான பனிப்பொழிவு விழுகிற பகுதியில் இதுவும் ஒரு பகுதி. கிட்டத்தட்ட 10 அடி வரைக்குமே பனிக்கு வந்து கொட்டுமா. ஸோ இன்றைக்கி தேதியில் நம்ம 10 அடி பனியை நம்ம ஒரு வேளை சமாளிக்கலாம். ஆனால் 300 வருடங்களுக்கு முன்னதாக கூட இந்த பனியையும் தாங்கி இங்கே விவசாயம் பண்ணியிருக்காங்க விவசாயிகள். அப்படி தாங்குகிற மாதிரி இந்த வீடோட அமைப்பை பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கூரை பார்த்திங்கன்னா, இந்த கூரை வந்து வெறும் அந்த நம்ம புல்லில் மேய்கிற மாதிரி தான் அந்த வேஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 டிகிரியில் நீங்கள் வந்து சாமி கும்பிட்றப்ப நீங்கள் கையை இறுகி பிடிச்சிருப்பீங்களே, அந்த இறுகி பிடிச்சிருக்க அந்த அமைப்பில் வச்சுருக்காங்க. அது பேர் தான் இந்த கஷோ சுக்குரி அந்த அமைப்புன்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கனாலே தெரியும், வெறும் புட்களாக தான் இருக்குது. நம்ம நாணல் புல் மாதிரி அதில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த புல்லுனால் அமைஞ்ச எந்தவித எந்தவித இரும்புமே இல்லாமல் இந்த வீடு இன்றைக்கும் அப்படியே நிலச்சிருக்கு. இதில் சில ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க. இன்றைக்கும் கூட இதில் தான் விவசாயிகள் தங்கியிருந்து இந்த விவசாயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கிராமத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. நம்ம கிராமங்களுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும். இந்த கிராமம் வந்து யுனெஸ்கோனால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உலக பாரம்பரிய தலமாக, த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லுவாங்களே, அதுக்காக அங்கீகரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிராமம் தான் இந்த கிராமம். இந்த கிராமத்தோட பேர் ஷிரக்காவா கோ. நன்றி.